அவனுக்கு வீடியோ கால் போடு. இதோ போடுறேன். காட்டுண்ணா. பாரு. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுப்பா. இது உன் பொண்டாட்டி தானே? நீ பணத்தை தரலன்னா எங்க ஆளு உன் பொண்டாட்டியை தூக்கிடுவான். ஏய், என்னடா சொன்ன? இப்படி நீ கோவப்பட்டா உனக்கு தான் நஷ்டம். இங்கே மேல ஒரு கீறல் விழுந்தா கூட உன் பொண்டாட்டிக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்குள்ள ஒழுங்கு மரியாதையா பணத்தை உடனே ரெடி பண்ண பாரு. அதை விட்டுட்டு ஏதாவது முட்டாள்தனமா செய்ய நினைச்ச உன் பொண்டாட்டியை இழந்துருவேன். போப்பா போ, டைம் வேஸ்ட் பண்ணாத. பாத்தியா எவ்வளவு திமிரவனுக்கு மேலேயே கை வைக்கிறான். சும்மா விடக்கூடாது. சூப்பர். தேங்க்யூ மேம். ஒண்ணு பதறாதீங்க, அவன் வேற யாரும் இல்ல, நம்ம இப்ப வந்துருவான். ஏண்டா அவனை பிடிக்கிறதுக்கு நாங்க காடு மேடெல்லாம் அலைஞ்சி 3 மாசமா 30 போலீஸ் கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சிட்டு வந்தா அவனை ஓட விட்டுட்டு வந்துருவான சொல்றேன். அப்படி என்ன அவன் பெரிய குத்தம் பண்ணிட்டான் ரோட்ட. டேய், எதுக்குடா இப்ப டிவி ஆஃப் பண்ண? அருமையான காமெடி ஓடிட்டு இருந்தது. நான் எவ்வளவு சீரியஸான மேட்டரோட வந்திருக்கேன். உங்களுக்கு படம் முக்கியமா போச்சா? உங்களுக்கு எல்லாம் கோவமே வராதா? அந்த பவி நேத்து உங்க பேச்ச மீறிட்டு என்னென்னமோ செஞ்சுட்டு இந்த வீட்டுல ஜாலியா சுத்திட்டு இருக்கா. அதை பத்தி கவலைப்படாம டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன அர்ஜுன் பண்றது? அதான் உனக்கு வேணும்னு ஒரு மாமா இருக்காருல்ல, அவர் தான் அவளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாரு. நீங்க இப்படியே காரணம் மட்டும் சொல்லிட்டு இருங்க. ஆனா அந்த பவி அடுத்தடுத்து ஸ்கோர் பண்ணிட்டே போறா. சரி விடுடா, கரெக்டான டைம் வரும்போது பார்த்து அவளை ஒரு வழி பண்ணிடுவோம். நீங்க ஒன்னும் பண்ண வேணாம், எனக்கு வேட்டி சட்டை மட்டும் போட்டு விடுங்க, அது போதும். வேஷ்டி சட்டையா? டேய், இன்னைக்கு என்னடா விசேஷம்? தீபாவளி, என்ன வெறுப்பேத்தாதீங்கம்மா. டேய் அர்ஜுன், என்ன விஷயம் சொல்றா? இன்னைக்கு தாவணி கட்டி நகையெல்லாம் போட்டுட்டு பாட்டி முன்னால வந்து பேச போறேன். அத பார்த்து பாட்டி உடனே எழுந்திருச்சு வந்துருவாங்க. பாட்டிக்கு அவ தாவணி கட்டினா பிடிக்கும்னா அதே மாதிரி நான் வேட்டி சட்டை போட்டாலும் பிடிக்கும். பாட்டு பாடுறதுலயோ அவ என்ன ஜெயிச்சுட்டா, கோயிலுக்கு போறதுலயோ அவ என்ன ஜெயிச்சுட்டா. ஆனா இந்த தடவை என்னால அவகிட்ட தோத்து பார்க்க முடியாது. அதனால பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி நான் வேட்டி சட்டை செயின் எல்லாம் போட்டு போய் பாட்டி முன்னாடி நின்று நான் பேச போறேன். பாட்டி கண்ணு முடிச்சா அது என்னாலதான் கண்ணு முடிச்சாதான் இருக்கணும். ஏண்டா, அவ தாவணி போட்டுட்டு பேசினா உடனே அத்தை கண்ணு முழிச்சிடுவாங்களா? மா, நீங்க முதல்ல உங்க வாயை மூடுங்கம்மா. இப்படியே அசால்ட்டா பேசி பேசிதான் அவ எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு போறா. இன்னைக்கு நான் அவளை ஜெயிக்காம விட மாட்டேன். சரி வா, வேஷ்டி சட்டை தானே, நானே கட்டி விடுறேன். வா ஜோதி.